பெத்தவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கப்பா. நெடுவழி வாடணும். நல்லா இருங்க. சம்பந்திக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தென்றல், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆகாஷ், ஒரு நிமிஷம். மரகதம், ஆகாஷ், மாதவி உன்னை பெத்தவ மட்டும்தான். மத்தபடி உனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த அம்மா இந்த மரகத அம்மா தான். முறைப்படி நீ இவங்க கால்ல விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கணும். மரகதத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருப்பா. தென்றல், உனக்கும் ஆகாஷுக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ இந்த குடும்பத்துக்கு பாதி மருமகளா ஆயிட்ட. இனிமே உன் குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்களையும் அனுசரிச்சு போகணும். தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. போட்டோகிராஃபர் அம்மா சொல்லுங்கம்மா.
மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு போட்டோ எடுங்க. சரிங்கம்மா, நான் போட்டோ எடுக்க ரெடி பண்ணிட்டு சொல்றேம்மா. ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. சரிங்க. ஏப்பா ஐயா, போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா அழகா எடுக்கணும். ஓகேயா? சரிங்க ஐயா. ஆகாஷ், தென்றல், ஆல் தி பெஸ்ட். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கொடுமையை அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. கடவுளே, இப்படி அணுவணுவா என்ன கொல்றதுக்கு பதிலா ஒரே அடியா என்ன கூட்டிட்டு போயிடு. மாதவி, இப்ப என்ன புதுசா நடந்து போச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? பையனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படு. மரியாதை எல்லாம் தானா வரும். என்னங்க நீங்க? அவனுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நான் தடையா இருக்கேனா? ஏன் புள்ளன்னு சொல்ற உரிமையை கூட உங்க அம்மா தான் பறிச்சுட்டாங்களே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு மாதவி. எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நான் பொறுமையா இருக்கிறது? பொறுத்து பொறுத்து புழுவாவே ஆயிட்டேன். ஏங்க, நேத்து உங்ககிட்ட என்ன சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன்? ஆகாஷ் நமக்கு பெத்தவங்கிற உரிமைய கொடுக்க போறான்னு சொன்னனே. அத மறந்துட்டீங்களா? அத்தனை பேர் மத்தியில உங்க அம்மா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் அப்படி என்னங்க பாவம் பண்ணிட்டேன்? எங்கேயோ இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி இந்த வீட்டுல ஜடமா வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் என் பிள்ளைக்கு அம்மாவா இருந்துட்டு நான் செத்து போயிடுறேங்க. ஐயோ மாதவி, என்ன பேசுற நீ? முதல்ல அலறத நிறுத்து. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். சரி, வாமா, வா தென்றல், வா. அழாத, வாமா. உங்க 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்துரு. நல்லா இருமா தென்றல், மகராசியா இருப்ப. என் புள்ள எனக்கு கொடுக்காத மரியாதைய நீ எனக்கு கொடுத்திருக்கேம்மா. இந்த அம்மா மனசு நிறைஞ்சிருச்சுமா. மாமா கூடவும் உங்க கூடவும் நான் போட்டோ எடுத்துக்கணும். வாங்க போலாம். சரிம்மா, நீ போ, நாங்க வரோம். என்னங்க, அவ நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. சரி.
கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கலாமே. கண்ணுக்கே தெரியலையே. அவங்களால முடிஞ்சதும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? மோதிரம் ரெண்டும் பார்க்கறதுக்கு நல்லதானே இருக்கு. அப்பா அம்மா ஆ, என்னடி? வெளியில ஏதோ புகை வந்துட்டு இருக்கு. புகையா? ஆமாப்பா. சரி வா பார்க்கலாம். ஆ. ஏன்பா யாருப்பா நீ? எங்க வீட்டு முன்னாடி சுருட்டு பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு சுருட்டு பிடிக்க வேற இடமே கிடைக்கலையா? அந்த பக்கம் போய் புடி. சாரி சார், என்ன சுருட்டு பிடிக்க வேணாம்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா இங்க இருந்து போன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னால போக முடியாது, நான் இங்க தான் நிக்கணும். திமிர பாத்தீங்களா அவனுக்கு? யாருப்பா நீ? ராத்திரி நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போன்னு சொன்னா போக மாட்டியா? நான் இங்க இருந்து போக முடியாதுமா, எனக்கு இங்க தான் டியூட்டி. டியூட்டியா? டியூட்டியா? என்ன டியூட்டி? அதாம்மா செக்யூரிட்டி டியூட்டி. டெய்லியும் நைட் என்ன இங்க தான் டியூட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்பா நீ என்ன சொல்ல வர? எங்களுக்கு ஒன்றும் புரியல. உன்னை டியூட்டி பார்க்க சொல்லி அப்பாயிண்ட் பண்ணது யாரு? ஆண்டாள் அம்மா தான். ஏங்க அவங்க ஏதோ தெரியாம சொல்லிருப்பாங்க. அதுக்காக நீங்க எங்க கிட்ட கேட்காம யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துருவீங்களா? செக்யூரிட்டி போடுற அளவுக்கு எங்க வீட்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், கிளம்புங்க. ஆமாப்பா, ஒண்ணும் இல்லாத வீட்டை காவல் காக்கிறதுக்காக காவலாளியை நிக்க வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புப்பா. ஏன்பா உன்னதான் கிளம்புங்க. ஏங்க சொல்றது காதுல கேக்குதா இல்லையா? கிளம்புங்க. அது வந்து இல்லம்மா, என்னால இங்க இருந்து போக முடியாது. எதுவா இருந்தாலும் ஆண்டாள் அம்மா கிட்ட பேசிக்கங்க.
இந்த ஆண்டாள் அம்மாக்கு வேற வேலையே இல்ல. தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ச்சே. சொல்லு தென்றல். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன விஷயம்? ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். சொல்லு. இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்? இல்ல, பாட்டி எங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. இது ஒரு நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்ன? அது இல்ல ஆகாஷ், எங்க வீட்டுக்கு எதுக்கு செக்யூரிட்டி எல்லாம்? பார்த்தாலே கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. ப்ளீஸ் பாட்டி கிட்ட சொல்லி அந்த வாட்ச்மேனை திரும்பி போக சொல்லுங்க. இதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆகாஷ், தென்றல், ஆகாஷ், பாட்டியா வந்துட்டாங்க, அவங்க கிட்டயே சொல்லிடு. தென்றல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா பாட்டி? சொல்லுமா தென்றல். பாட்டி, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுமா, என்ன? அது எங்க வீட்டுக்கு வாட்ச்மேன்லாம் வேண்டாம். நாங்க எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னாதான் அவர் போவார் போல இருக்கு. ப்ளீஸ் பாட்டி, அவரை போக சொல்லுங்களேன். எதுக்குமா போக சொல்லணும்? ஒரு வீடுன்னா செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறது பாதுகாப்பான விஷயம் தானே. இல்ல பாட்டி, வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தென்றல். நீ என் பேத்திங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உன் கூட இன்னும் வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி வீட்ல இருக்கிறது நல்லது தானம்மா? ஓகே, ஆனா உங்க வீடு மாதிரி பெரிய வீட்ல இருந்து அங்கே செக்யூரிட்டி இருந்திருந்தா அது நார்மல் தான். ஆனா எங்க வீடு அப்படி இல்லையே, ரொம்ப சின்ன வீடு. இதுக்கு செக்யூரிட்டிலாம் வச்சா கொஞ்சம் ஓவரா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி, ப்ளீஸ். அடுத்தவங்களுக்காக நீ ஏமா யோசிக்கிற? உன் வீட்டோட சேஃப்டி மட்டும்தான் நீ யோசிக்கணும். ஏற்கனவே பட்ட பகல்லையே ஒரு பொறுக்கி ராஸ்கல் உன் தங்கச்சி நிலாவை கலாட்டா பண்ணி துப்பட்டாலாம் பிடிச்சு இழுத்திருக்கான். இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், செக்யூரிட்டி இருந்துட்டு போட்டோம்.